புதுக்கோட்டையில் வைர வியாபாரியை மிரட்டி வழிப்பறி செய்யப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் 48 மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்டுள்ளன. காரை வழிமறித்து நகைகளுடன் தப்பியோடிய கும்பலில் 3 பேர் சிக்கியது எப்படி? கரூரைச் சேர்ந்த வைர வியாபாரி லோகநாதன் கடந்த 30 ஆண்டுகளாக வைர நகைகள் வியாபாரம் செய்து வருகிறார். பல்க் ஆர்டர் கொடுப்பவர்களுக்கு நேரடியாக சென்று டெலிவரி செய்வதும், நகை கடைகளுக்கு வைர நகைகளை சப்ளை செய்வதும் என்று பிஸியாக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி காரைக்குடியில் ஒரு ஆர்டர் வந்துள்ளது. அதற்காக வைர நகைகளை எடுத்துக்கொண்டு லோகநாதன் தனது காரில் காரைக்குடிக்கு புறப்பட்டுள்ளார். ஆனால் ஆர்டர் கொடுத்தவர்கள் நகையை வாங்காததால் மீண்டும் அன்று மாலை விராலிமலை வழியாக கரூருக்கு திரும்பியுள்ளார். அப்போது இரவு 7:40 மணிக்கு புதுக்கோட்டை அடுத்த பெஞ்சுனை அருகே ஆண்டிப்பட்டி பிரிவு சாலையில் வைத்து லோகநாதனின் காரை மற்றொரு காரில் வந்த கும்பல் உரசுவது போல சென்று மடக்கி நிறுத்தினர். கார் கண்ணாடியை திறக்கச் சொல்லி மிரட்டல் விடுத்தவர்கள், லோகநாதனை ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தியவர்கள், அவரிடமிருந்து வைர நகைகள் வைக்கப்பட்டிருந்த பையை வழிப்பறி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதனால் பதறிய லோகநாதன் காவல்துறைக்கு புகார் கொடுத்த நிலையில் திருக்கோக்கர்ணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து களத்தில் இறங்கினர். சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவர் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய அதில் வழிப்பறியில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன், மாயகிருஷ்ணன், சுரேஷ் ஆகிய 3 பேர் போலீசில் சிக்கினர். காரைக்குடியிலிருந்து லோகநாதனின் காரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து திட்டமிட்டு வழிப்பறியில் ஈடுபட்டது விசாரணையில் உறுதியானது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து வழிப்பறி செய்யப்பட்ட வைர நெக்லஸ், வைர மோதிரம் என்று கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை மீட்டனர். மேலும் வழிப்பறி செய்ய பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து லோகநாதன் காரில் வைர நகைகளை எடுத்துச் சென்றது எப்படி வழிப்பறி கும்பலுக்கு தெரியும்? 3 பேர் மட்டும்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா, இல்லை வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நீடித்து வருகிறது. அதில் மேலும் பல வழிப்பறி குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.